வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உத்தரப்பிரதேசத்தின் இன்னொரு மாவட்டத்திலும் பயங்கர கலவரம். 3 பேர் பலி. சாகரன்பூரில் 4 மணி நேரம் ஊரடங்கு தளர்வு. ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க கோரி பயிற்சி டாக்டர்கள் வேலைநிறுத்தம் துவக்கம். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் பாதிக்கப்படும் அபாயம். சிவில் சர்வீஸ் தேர்வர்கள் போராட்டம் டெல்லியில் தீவிரம். தேர்வு முறையை மாற்றியமைப்பது குறித்து விரைவில் முடிவு. விரிவான செய்திகள். மதக்கலவரம் மூண்ட சாகரன்பூர் மாவட்டத்தில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் நிலையில் திங்களன்று இன்னொரு மாவட்டத்தில் நடந்த மதக்கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சாகரன்பூர் மாவட்டத்தில் உள்ள குதுப்ஷர் எனும் பகுதியில் முஸ்லிம் மற்றும் சீக்கிய மதத்தவர் இடையே கடந்த சனிக்கிழமை பயங்கர மதக்கலவரம் மூண்டது. குருத்வாரா கட்டுமான பணிக்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மூண்ட இந்த மதக்கலவரத்துக்கு 3 பேர் பலியாயினர். கலவரத்தை தொடர்ந்து சாகரன்பூரில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. ஞாயிறன்று கலவரச் சம்பவம் எதுவும் நடக்காத நிலையில் திங்களன்று அமைதியான சூழல் நிலவியது. இதனால் முதல் கட்டமாக 4 மணி நேரத்துக்கு ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள வசதியாக ஊரடங்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய மாவட்ட கலெக்டர் சந்தியா திவாரி ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் கூறினார். சாகரன்பூர் மாவட்டத்தில் அமைதி திரும்பும் நிலையில் ராம்பூர் மாவட்டத்தில் புதிய மதக்கலவரம் மூண்டுள்ளது. திங்களன்று ராம்பூரில் உள்ள மெஹந்திப்பூர் எனும் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதை அடுத்து எழுந்த வாய் தகராறு முற்றி இரு மதத்தை சேர்ந்தவர்களிடையே கலவரமாக மாறியுள்ளது. இரு மதத்தவரும் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்டதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்தனர். இதனால் ராம்பூர் பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக மொராதாபாத், சாகரன்பூர், ராம்பூர் என தொடர்ச்சியாக வெவ்வேறு மாவட்டங்களில் மதக்கலவரங்கள் நடந்து வருவதால் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் மதக்கலவரங்களை தடுக்க ஆளும் சமாஜ்வாடி அரசு தவறிவிட்டதாகவும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இப்பிரச்சினை முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. மற்ற மாநிலங்களில் உள்ளது போன்று தங்களுக்கும் ஊக்கத்தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்கள் 2500 பேரும், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 3600 பேரும் உள்ளனர். பயிற்சி மருத்துவர்களுக்கு 8400 ரூபாயும், முதுநிலை மருத்துவம் படிப்பவர்களுக்கு 17500 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்ற தங்களுக்கும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவர்களுக்கான உதவித்தொகை 17400 ரூபாய் என்பது டெல்லி மாநிலத்தை ஒப்பிடும்பொழுது டெல்லியில் 71000 ரூபாய் வழங்குகின்றனர். ஆனால் தமிழகத்தில் வெறும் 17000 ரூபாய் மட்டுமே வழங்குகின்றனர். இது நமது மருத்துவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாக உள்ளது. இப்பிரச்சனை தொடர்பாக கடந்த 6 மாத காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்கும் வரை நாங்கள் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு செய்துள்ளோம். ஊக்கத்தொகையை உயர்த்த கோரி எங்களோட போராட்டம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நமது இந்த கோரிக்கைகளை ஏற்கவும், இது முடிஞ்ச அளவுக்கு இது எங்களோட கோரிக்கைகளை பார்த்து அவங்கள அவங்க திசையை எங்கள் பக்கம் திருப்புவதற்குமான ஒரு போராட்டம். ICU போன்ற முக்கிய பணிகளில் ஈடுபட்டுள்ள 2000க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்றும் இதனால் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். சிவில் சர்வீஸ் தேர்வு முறையில் மாற்றம் செய்ய கோரி தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களின் போராட்டம் டெல்லியில் தீவிரமடைந்துள்ளது. தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை எரித்து போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. IAS, IPS, IFS, IRS போன்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கான தேர்வுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. இதில் CSAT எனப்படும் திறனறி தேர்வு நடத்தப்படும் முறை ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும், எனவே தற்போதைய தேர்வு முறையை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் கோரி டெல்லியில் கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சாகும் வரை உண்ணாவிரதத்தையும் துவக்கியுள்ளனர். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்கள் திங்களன்று தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். டெல்லியில் உள்ள மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைமையகமான UPSC பவன் முன் தங்களது தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்.
இதனிடையே சிவில் சர்வீஸ் எழுத விண்ணப்பித்தவர்கள் திங்களன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை சந்தித்து முறையிட்டனர். தங்களது கோரிக்கையை முன்வைத்து போராட வேண்டுமென மாணவர்கள் விடுத்த வேண்டுகோளை ராகுல் ஏற்றுக்கொண்டார். பார்லிமென்டில் இப்பிரச்சினையை எழுப்புவதாகவும் ராகுல் கூறினார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய அரசு பணியாளர் தேர்வுத்துறை அமைச்சர் ஜிதேந்திரா சிங் ஆகியோர் சிவில் சர்வீஸ் தேர்வு முறையில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக ஞாயிறன்றும் ஆலோசித்த ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிலவரம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி துவங்கவுள்ள முதல்நிலை தேர்வுகளுக்கான தேதிகள் மாற்றப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 2ஆம் தேதி இலங்கையில் தஞ்சமடைய இருப்பதாக ராமேஸ்வர மீனவர்கள் அறிவித்துள்ளனர். சமீப காலமாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்யும் சம்பவம் மீண்டும் அதிகரித்துள்ளது. கைது செய்யப்படும் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்காத நிலையில் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அத்துமீறி செயல்படும் இலங்கை அரசை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரத்தில் கடந்த 24ஆம் தேதி முதல் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கினர். அதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமையன்று அரசு பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் கலெக்டர் நந்தகுமாரை சந்தித்து அவரிடம் படகுகளுக்கான ஆர்சி புத்தகத்தை மீனவர்கள் ஒப்படைத்தனர். அப்போது மீனவர்களின் பிரச்சினை குறித்து தமிழக அரசிடம் பரிந்துரைக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் உறுதியளித்தார். இதையடுத்து மீனவர்களுடைய ஆர்சி புத்தகம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. இதனிடையே தங்களுடைய பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 2ஆம் தேதி இலங்கையில் தஞ்சமடையப் போவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட 56 படகுகளோட குடும்பங்கள் அன்றாடம் பசியும் பட்டியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை மத்திய மாநில அரசுகள் கொஞ்சம் கூட கண்டுக்கிறாத சூழல்ல அவங்களை விடுவிக்க நடவடிக்கை நாங்க போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். மத்திய இந்த போராட்ட முடிவுல எங்களுடைய ஆர்சி புக்குகளை எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு தொழிலுக்கே பயன்படாத இந்த ஆர்சி புக்குகளை எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்படைக்கிறோம். அதுவும் தவிர எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நாளை முதல் எங்கள் படகுகளை வெள்ளக்கொடியை கட்டி 2ஆம் தேதி நாங்க இலங்கை நோக்கி தஞ்சம் புகுறதுக்கு தயார் நிலையில கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். மீனவர்களின் வேலை நிறுத்தம் தீவிரமடைந்துள்ளதால் நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாவோயிஸ்ட் தியாகிகள் வாரம் அனுசரிப்பதை முன்னிட்டு போலீஸ் உளவாளிகள் 3 பேரை கொன்று கிராமங்களுக்கு சடலங்களை பார்சலில் அனுப்பிய சம்பவம் ஒடிசாவில் நடந்துள்ளது. ஜூலை 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தியாகிகள் நினைவு வாரமாக மாவோயிஸ்டுகள் அனுசரித்து வருகின்றனர். உயிர்நீத்த மாவோயிஸ்டுகளின் நினைவை போற்றும் வகையில் அனுசரிக்கப்படும் தியாகிகள் வாரத்தை முன்னிட்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படும் மாவோயிஸ்ட் அமைப்பினர் மால்காங்கிரி நகரைச் சேர்ந்த 2 இளைஞர்களை சுட்டுக் கொன்றனர். கோராபுட் நகரைச் சேர்ந்த இன்னொரு இளைஞரை கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். மூவரது சடலங்களையும் அவரவர் கிராமங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள மாவோயிஸ்டுகள் மூவரும் போலீஸ் உளவாளிகள் என்பதால் கொல்லப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். போலீசுக்கு எதிராக போராடி கௌரவமான வாழ்க்கை வாழும்படியும் மாவோயிஸ்ட் தியாகிகள் தினத்தை அனுசரிக்கும்படியும் கிராம மக்களுக்கு எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகமுள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கர்வா மாவட்டத்தில் உள்ள குக்கிராமத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த 2 மாவோயிஸ்டுகளை கிராம மக்களே பிடித்து தாக்கியதோடு போலீசிடம் ஒப்படைத்துள்ள சம்பவம் நடந்துள்ளது. 5 आर्म्स के साथ ही पकड़ा गया है ग्रामीणों द्वारा और उसमें सभी आदमी सबको पहले से आगाह भी की होती आए तो इसको पकड़ना है और आया बराबर ऑफिसर इंचार्ज घूमते रहा तो थोड़ा मन बढ़ा पब्लिक का और पब्लिक जब जाएगा तो कोई भी पकड़ाने में देर नहीं होगा. अब पब्लिक ही समझिए सब कुछ किया है. பிடிப்பட்ட மாவோயிஸ்டுகளிடமிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை ஜார்க்கண்ட் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து 6800 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் டெல்டா பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் உட்பட 4 அணைகள் நிரம்பியுள்ளன. அணையின் பாதுகாப்பு கருதி 2 வாரங்களுக்கு முன்பே அணைகளிலிருந்து தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து துவங்கியது. திங்கட்கிழமையன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 40,215 கன அடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. இதனால் தற்போது அணையின் நீர்மட்டம் 77.81 அடியாக உள்ளது.
கடந்த 10 நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 29 அடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே அடுத்த வாரம் ஆடிப்பெருக்கு பண்டிகை காவிரி டெல்டா மாவட்ட மக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது மக்கள் ஆங்காங்கே உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி குலதெய்வங்களை வழிபடுவார்கள். இதனை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து திங்கட்கிழமையன்று வினாடிக்கு 6800 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் கடைமடை பகுதியை சென்றடைய 5 நாட்களாகும். ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி டெல்டா பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈகை பெருநாளாம் ரம்ஜான் பண்டிகை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாள் முன்னதாக திங்கட்கிழமையன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகையை அதிக உற்சாகத்துடனும் பாரம்பரிய உணர்வுடனும் கொண்டாடி வருகின்றனர். ரம்ஜான் மாத பிறை கண்டதும் நோன்பு இருக்கும் மக்கள் அடுத்த பிறை கண்ட அடுத்த நாள் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அரசு அறிவிப்பின்படி இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் செவ்வாயன்றுதான் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆனால் சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமையன்று பிறை கண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் திங்கட்கிழமையன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் ஒரு பிரிவினரும் திங்களன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடினர். பள்ளி வாசல்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நாகர்கோவில் இளங்கடை அல் மஸ்ஜித் அஷ்ரப் நிர்வாகத்தினுடைய சார்பில் ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இந்த புதுத்தெருவில் வைத்து ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகையை நடத்தியிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஈது பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இதனிடையே அரசு அறிவிப்பின்படி செவ்வாய்க்கிழமையன்றும் குமரி மாவட்டத்தில் ரம்ஜான் தொழுகை நடைபெற உள்ளது. விழுப்புரத்தில் தனியார் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த மிரட்டலை அடுத்து மாணவ மாணவிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் பூந்தோட்டம் சாலையில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். திங்கட்கிழமையன்று காலை வழக்கம் போன்று மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு காலை 10 மணிக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பூந்தோட்ட சாலையில் உள்ள பள்ளியில் அடுத்த 1 மணி நேரத்தில் குண்டு வெடிக்க இருப்பதாக அதில் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளிக்கு விரைந்து வந்த போலீசார் பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் அளித்து மாணவ மாணவிகளை அவசரமாக வகுப்பறைகளிலிருந்து வெளியேற்றினர். பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பள்ளி முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டதால் குழப்பமும் பதட்டமும் ஏற்பட்டது. ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. திடீர்னு இங்க வந்து ஏதோ வெடிகுண்டு வச்சுக்கிறா, பொருளை கிளப்பிட்டாங்க. அதெல்லாம் இப்ப ஸ்கூல்ல வந்து நிக்கிறோம். இன்னும் ஸ்கூல்ல இருந்து பசங்களை வெளியில விடல. இப்பதான் எல்கேஜி அனுப்புறோம்னு வெளியில சொல்லிக்கிறாங்க. அதனால ஸ்கூலுக்கு வெளியில நாங்க நின்று அவளோட எதிர்பார்க்கிறோம் பசங்களை. வெடிகுண்டு மிரட்டல் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தொலைபேசி அழைப்பு வெறும் புரளி என்பது தெரியவந்தது. வருமான வரி தாக்கல் செய்ய சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜூலை 31ஆம் தேதி இறுதி நாள் என்பதால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாத சம்பளதாரர்கள் தங்களது வருமான வரி விவரங்களை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள். இந்நிலையில் மாத சம்பளதாரர்கள் தங்களின் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வருமான வரி அலுவலகத்தில் திங்கட்கிழமை முதல் செயல்பட சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் 30 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 12 சிறப்பு கவுண்டர்கள் மூத்த குடிமக்களுக்காக செயல்படுகின்றன. 30 கவுண்டர் ஓபன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கவுண்டர்ஸ். இது இல்லாத 12 கவுண்டர் உள்ள ஆயக்கர் சேவா கேந்திரால இருக்கு. 42 கவுண்டர் காஞ்சிபுரம் அண்ட் தாம்பரம் ஆபீஸ் ரிட்டர்ன்ஸ் கூட இங்கே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எந்த வார்டுக்கு எந்த கவுண்டர்ல ஃபைல் பண்ணணுமோ கிளியரா போர்ட்ஸ்ல எழுதியிருக்கு. அங்க வந்து ஃபைல் பண்ணா அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளவர்கள் தங்களது வருமான வரி கணக்கை ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்ய வேண்டும். தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,651 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 48 ரூபாய்க்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 44,905 ரூபாயாக இருந்தது.
மும்பை ரயில் நிலையத்தில் மூதாட்டியை நிர்வாணமாக்கி சோதனையிட்ட 2 டிக்கெட் பரிசோதகர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மும்பையைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி கோவிலுக்கு சென்று வீடு திரும்புவதற்காக அந்தேரி ரயில் நிலையத்தில் ஒரு மின்சார ரயிலில் அவசரமாக ஏறியுள்ளார். அது முதல் வகுப்பு ரயில் பெட்டி. அவரது டிக்கெட்டை பரிசோதித்த 2 பெண் டிக்கெட் பரிசோதகர்கள் 2வது வகுப்புக்கான டிக்கெட்டை சத்யபாமா வைத்திருப்பதை கண்டனர். உடனே 80 ரூபாய் அபராதம் செலுத்தும்படி டிக்கெட் பரிசோதகர்கள் கூற சத்யபாமாவோ தன்னிடம் வெறும் 25 ரூபாய்தான் இருக்கிறது என்றார். இதனால் சத்யபாமா பணத்தை வைத்துக் கொண்டே பொய் சொல்கிறாரா என்பதை கண்டறிவதற்காக அவரது உடைகளை களைந்து 2 டிக்கெட் பரிசோதகர்களும் சோதனையிட்டுள்ளனர். इकडे बाहेर आहे तू मीरा रोडला स्टेशनच्या बाजूलाच आहे बघ. स्टेशन मास्तर बसतात तिथे ऑफिसमध्ये. त्या ऑफिसमध्ये पण नाही नेलं. ते संडास रूम असतं ना बाहेर तिकडे आतमध्ये संडास तिथे वरात कोणून ठेवली मला कपडे. हा आणि कपडे एवढे माझे सोडले जबरदस्ती पोलक्यापासून साडीपासून. तर मी म्हटले असं काय तुम्ही करतात म्हटलं. माझं वय झालेली बाई. मी आज म्हटलं 70 वर्षाची बाई आहे. म्हटलं तुमच्या आईसारखी आहे. सगळ्याच आया असतात माझ्या. बरं गेली परत माका पळून ठेवले आणि परत बाहेर पडून गेले आपण. மூதாட்டியின் குடும்பத்தினர் இது தொடர்பாக புகார் அளித்ததை தொடர்ந்து நிர்வாணப்படுத்தி சோதனையிட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. அதையடுத்து விசாரணை நடத்திய மேற்கு ரயில்வே மண்டல மேலாளர் சைலேந்திரகுமார் 2 பெண் டிக்கெட் பரிசோதகர்களையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.